பார்த்துக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன? ப்ரைம் நம்பர்ஸ்னால் அந்த நம்பர் கிரேட்டர் தென் 1 இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா அந்த நம்பரை அதால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2 வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 1. ஓகேக்கா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா? இப்போது 2 வந்து வேறு ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். டிவைட் பண்ண இப்போது 4ஆல் 2 டிவைட் பண்ண முடியுமா பாருங்கள்? முடியாது. ஏன்னா 4 × 2 வராது. இப்போ 3ஆல் 2 டிவைட் பண்ண முடியுமா பாருங்கள்? முடியாது. அப்போ 2 வந்து 2 டேபிள்ஸில் ஒரு சிம்பிளாக வேர்டில் சொல்லணும்னா இது வந்து அதோட டேபிளில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த டேபிள்ஸ்லேயும் வராது. அப்படி தான் சிம்பிளாக சொல்லணும். அது கிரேட்டர் தென் 1 இருக்கணும். அது அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த டேபிள்ஸ்லையும் வராது. அதுதான் ப்ரைம் நம்பர். ப்ரைம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பிராண்டை வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அது வந்து அதோட டேபிளில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த டேபிள்ஸ்லேயும் வராது. அப்போ அந்த மாதிரி நம்பர்ஸில் சொன்னாங்க கிரேட்டர் தென் 1 இருக்கும். இந்த கண்டிஷன் தான் வச்சுக்கோங்க. அப்போ 1 வந்து ப்ரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது. ஓகேங்களா? அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் யாராவது வருவா? கிரேட்டர் தென் 1 இருக்க அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வர ஆள் யாராருன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது, 2 டேபிள்ஸ் தவிர. அடுத்தது 3யும் பார்த்திங்கன்னா அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும், வேறு எந்த டேபிள்ஸ்லையும் வராது. 4 வருமானு பார்த்திங்கன்னா 4 வந்து 2 டேபிள்ஸ்லையும் வரும், 4 டேபிள்ஸ்லையும் வரும். அப்போ அது 2 டேபிள்ஸ் வந்துச்சு, அதனால் அது ப்ரைம் கிடையாது, அது காம்போசிட். ஓகேங்களா? ப்ரைம் நம்பரில் வராத நம்பர்ஸில் காம்போசிட்டில் வருவாங்க. ஓகே, இப்போ 4 வந்துச்சு. ஓகே, இப்போ 5 வருமா பார்த்திங்கன்னா 5 அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். அப்போ 5ன்றது ப்ரைம் நம்பர். 6 வருமா? 6 வந்து 3 டேபிள்ஸ்லையும் வரும், 6 டேபிள்ஸ்லையும் வரும். அப்போ 6 காம்போசிட். ஓகே, 7 வருமா? 7 வந்து அந்த டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். அப்போ அது ப்ரைம் நம்பர். 8 வருமா? 8 வந்து 4 டேபிள்ஸ்லையும் வரும், 8 டேபிள்ஸ்லையும் வரும். அப்போ அது காம்போசிட் நம்பர். 9 வருமா? 9 3 டேபிள்ஸ்லையும் வரும், 9 டேபிள்ஸ்லையும் வரும். அப்போ 9 வந்து காம்போசிட் நம்பர். 10 வருமா? 10ம் பார்த்திங்கன்னா ப்ரைம் 10 டேபிள்ஸ்லையும் வரும், 5 டேபிள்ஸ்லையும் வரும், 2 டேபிள்ஸ்லையும் வரும். அது காம்போசிட் நம்பர். இப்போ இது வந்து நான் 1 to 10 வரைக்கும் இருக்க நம்பரை ப்ரைமும் காம்போசிட்டும் பிரிச்சுட்டு 1 வந்து 1 பார்த்திங்கன்னா நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். இது இங்கே கிரேட்டர் தென் 1லேருந்து நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிப்போம். இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா செம்ம ஈஸியாக போட்டுடலாம்.